ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப மெமரபுளாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான். ஏன்னா நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, அதாவது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து 3 டேஸாக ஒரு ட்ரிப் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ திருச்செந்தூர்லேருந்து கேரளா வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே அங்கேருந்து வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் ஒரு 3 பேரை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம மூவ் ஆன் ஆகுறது தான். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தேங்காவெல்லாம் உடச்சிட்டு நாங்கள் வந்து கிளம்புறோம். ஆக்சுவலி யூடியூப்பில் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் சரி, விலாகாகவும் சரி, நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அது எல்லாமே ஒரு காரணமாக இருக்கணும் வைங்களேன். பட் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 2 நாள் எடுத்துக்கிட்டுன்னு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா நான் வந்து இதை எடிட் பண்ணணும்னு வருவேன். அப்புறம் இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் பார்த்தோன்னே ஐயோ மிஸ் பண்ணுறோமேன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து நான் அப்படியே வச்சுருவேன். அந்த மாதிரி வந்து பண்ணது தான். ஓகே, நாங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து எங்கெல்லாம் போனோம், எங்களுக்கு அந்த ஜேர்னி எப்படி இருந்தது, அண்ட் நாங்கள் கரெக்டான பிளான் பண்ணி போனோமா, சேஃபாக போயிட்டு வந்தோமா, வேறு ஏதாவது எங்களுக்கு இன்சிடென்ட் நடந்ததா அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் போகக்கூடிய பிளேஸ் வந்து இங்கேருந்து கேரளா வரைக்கும் அஃபோர்டபுள் ரேட்டில் என்னென்ன பிளேஸ்லாம் இருக்கோ அங்கே எல்லாமே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். ஸோ நான் ஏறினதுக்கப்புறம் எடுத்த வீடியோ எல்லாமே உங்கள் கூட ஒரு விலாகாக வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து திருநெல்வேலி, அதாவது எங்கள் வீட்டில் இந்த மூளைக்கரைப்பட்டியிலேருந்து கன்னியாகுமரி வந்து போயிட்டுருக்கோம். இதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களோட குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ எங்கள் கூட அவங்களும் மிங்கிள் ஆகும்போது இன்னும் ஹாப்பியாக இருந்தது. எல்லாருமே வந்து ஜாலியாக பேசி டான்ஸ் பண்ணி அவ்வளோ ஒரு ஹாப்பினஸோடு வந்து நம்ம வந்து மூவ் ஆன் ஆனோம். ஸோ மற்றவங்களுக்குலாம் இந்த டூர் எப்படி இருந்தது அப்படின்றது கேட்டிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது அப்படின்னு ஆஃப்டர் தட் சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து இந்த மீட்டப் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது யாருக்கிட்டையுமே பேசினதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போய் நம்ம திரும்ப பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு நம்ம ஜாயின் பண்ணுறோம் அண்ட் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஃபஸ்ட் டைம் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கன்னியாகுமரிக்கு ரீச் ஆயாச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கன்னியாகுமரி வந்து நைட் டைம் பார்க்குறேன். அந்த சூரிய உதயத்தையும் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கன்னியாகுமரிக்கு வந்து நாங்கள் போயிட்டு அந்த சூரிய உதயத்தையும் பார்த்துட்டு அந்த நைட் ஃபுல்லாக அங்கே தான் இருந்தோம். விடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 6:30, 7 அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து மூவ் ஆனோம். அது வரைக்கும் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுகிறது, ஃபன் பண்ணுறது, வேனில் வந்துட்டு டான்ஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் பேசுகிறது, சுற்றுறது அந்த மாதிரி எடுத்தது. நான் கொஞ்சம் வீடியோஸும் எடுக்க ஆரம்பித்தேன். அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, பீஸ்ஃபுல்லாக இருந்தது. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். வீடியோஸ்லாம் இந்த மாதிரி சும்மா வீடியோ. இங்கே வந்தோடனே இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அண்ட் ஆஃப்டர் தட் நாங்கள் வந்து கொஞ்சம் உள்ளே வந்து நம்ம போயாச்சு. நாங்கள் போன டைமுக்கு எந்த கடையும் இருக்காது, எதுவுமே இல்லை. நான் அந்த ஒரு டீ கடை மட்டும் இருந்தது, அவங்க மட்டும் தான் இருந்தாங்க. மற்றபடி ஷாப்பிங்லாம் நம்ம பண்ண முடியாது, சீக்கிரமாகவே போயிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சூரிய உதயத்தையும் பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டு நிறைய வீடியோஸ் எடுத்தோம். அதை எடிட் பண்ணி போடுறதுக்காக நிறைய வீடியோஸ் எடுத்தோம். அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் பேசணும் நிறைய உட்காந்து. ஸ்கூலில் வந்து நம்ம மெமரபுளான டேஸ்லாம் இருக்கும்ல, சாட்டை இது பண்ணுது அது பண்ணுது, அந்த இதெல்லாம் வந்து பேசி சிரிச்சோம். எங்களோட லைஃப்பில் நாங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்றதையும் வந்து ஒருத்தவங்ககிட்டே பேசிக்கிட்டோம். அண்ட் இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸோட நம்பர் என்கிட்ட இருக்கும், இன்னொருத்தவங்ககிட்டே இருக்காது, மற்றவங்ககிட்ட இருக்கும், என்கிட்ட இருக்காது, அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அவங்களோட நம்பர் ஷேர் பண்ணிக்கிறது அண்ட் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம். ஃபஸ்ட்டே நாங்கள் வந்து பிளான்லாம் பண்ணிட்டோம், இந்தந்த பிளேஸ்க்கெலாம் போகலாம், இவ்வளோ பட்ஜெட்டு அப்படின்னு நம்ம வாட்ஸ்அப் குரூப் உண்டு. ஸோ அதிலலாம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டு ஒருத்தன் தான் ட்ரைவ் பண்ணால், அவனே வந்து வேனும் கொண்டு வந்து அதில் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். கன்னியாகுமரி முடிச்சதுக்கப்புறம் திருப்பரப்புக்கு அப்புறம் மாத்தூர் தொட்டிப்பாலம் போனோம். அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே 1 by 1 பிளேசஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரியில் இந்த சூரிய உதயத்தை வந்து பார்த்துட்டு அண்ட் அப்படியே வந்து மூவ் ஆன் ஆகி கிளம்பிட்டோம். நாங்கள் மீட் பண்ண 15 பேர், அதாவது
ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 50+ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா டூருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க ஒரு 17 பேர் அந்த மாரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க கேட்டப்போ எல்லாருமே சொன்னது என்னன்னா, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கோம், ஒர்க் பண்ணும்போது பார்த்துருக்கோம், ஊர்ல இருக்கிறவங்கள பார்த்துருக்கோம். அண்ட் அது எல்லாத்தையும் தாண்டி ஸ்கூல் படிக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாண்டிங் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது நம்ம வந்து திரும்ப திரும்ப பார்க்கும்போது அண்ட் அது ஒரு மெமரபுளா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எத்தனையோ டூருக்கு போயிருக்கோம். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு ஃபீல் இருந்தது. நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருந்ததுன்ட்டு டூருக்கு அப்புறம் வந்து சொல்லியிருந்தாங்க. சேம் ஃபீல் எனக்கும் அப்படி தான் இருந்தது. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அதிகமா பேசி பாண்டிங்கில இல்லனாலும், காலேஜ் போனதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஐயோ! நம்ம யார்ட்டயுமே பேசல அப்படின்ற மாதிரி கில்ட்னஸ் வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. அண்ட் என்னோட ஃப்ரெண்ட் லோனா ஒருத்தி அவளையும் வந்து ரொம்ப நான் மிஸ் பண்ணுனேன். இந்த டூர்ல அவளும் இல்ல அப்படின்ற மாதிரியும் வந்து நான் மிஸ் பண்ணேன். ஸோ தட் அந்த மாதிரி வந்து யார்ட்டயும் நம்ம பேசாம இருந்துறக்கூடாதுன்னு அந்த குரூப்ல நானும் திரும்ப ஜாயின் ஆகினதுக்கப்புறம் டூர் பிளான் பண்ணி நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லா வந்துட்டோம். அதுவரைக்கும் ஹாப்பி. இந்த டூருக்கு வர்றதுக்கு முன்னாடி அவ்வளோ போராட்டம், அவ்வளோ சண்டைகள். நான் வரல, நீ வரல அந்த மாரி அது ஒரு ஃபன்னியா மூமெண்ட்டா இருந்தது. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி நாங்களும் வந்தாச்சு. அண்ட் இதில குட் நியூஸ் என்னன்னா, இந்த டூர் போட்டதுக்கப்புறம் அண்ட் ஆஃப்டர் 7 மந்த்துக்கு அப்புறம் இன்னொரு டூரும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணிட்டோம். எனிவே அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லா முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கலாம். எனிவே கன்னியாகுமரி முடிச்சதுக்கப்புறம் நாங்க வந்து அங்க போயிட்டுருக்கோம். நீங்க அதுதான் ஒன் பை ஒன்னா வந்து பார்ப்பீங்க. எனக்கு ஏதாவது பேசணும் அப்படின்னு இருந்ததுன்னா, நான் அப்படியே வீடியோல கன்டினியூவா பேசுறேன். நீங்க வந்து வீடியோவ கன்டினியூவா பாருங்க. இந்த சூரிய உதயத்த பார்க்குறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. நாங்க ஒரு டைம்ல வந்து உட்காந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நாங்க நிக்கும்போது யாருமே இல்ல. அதுக்கப்புறம் அவ்வளோ க்ரவுட் வந்துருச்சு. அதில சிலர் வந்து ஆல்ரெடி வந்துருச்சு, அது மறைஞ்சிருச்சுன்றாங்க. இன்னும் சிலர் வந்து இதுக்கு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணணுமா? நாங்க அங்கேயே பார்த்துப்போம், இங்கேயே பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு நம்மளுக்கு ஒரு பொறுமையே இல்லாம நம்ம வந்து இது பண்ணிட்டுருந்தோம். ஆக்சுவலி வந்து அந் எ ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இது இந்த இடத்துல வச்சு பார்த்தா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல அத வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த மாரி தான் இந்த பீச்லேருந்து நம்மளுக்கு அது வரும்போது அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலையோடு அண்ட் அந்த தண்ணி ப்ளஸ் அந்த சூரிய உதயம் வரும்போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆச்சு. அது கூடவே வித் ஃப்ரெண்ட்ஸோட நிக்கும்போது இன்னமுமே வந்து ஹாப்பியா இருந்தது. அதுக்காகவே வந்து இது நல்ல ஒரு மெமரபிள் விலாகா நம்ம எடுக்கணுன்ட்டு நிறைய ஷூட் பண்ணேன். கிட்டத்தட்ட வந்து 1 1/2 மணி நேரத்துக்கு மேல நம்மளுக்கு வீடியோ இருந்தது. ஆனா வந்து அத ரொம்ப லென்த்தா நம்ம போட்டோம்னா, என் ஃப்ரெண்ட்ஸே இந்த வீடியோ பார்ப்பாங்களா அப்படின்றது தெரியாதுல்ல. அதனால கொஞ்சம் கட் பண்ணி ஒரு 40 நிமிஷத்துக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் கிளிப்ஸ் எல்லாமே ஸ்பீடப் பண்ணி நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். இது மேல வருது. அங்க கொடி ஏத்துறாங்க பாரு. ஓ பாரு. தெரிதா? அதோ தெரிதா? ஃபைனலி ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேல காத்திருந்து நம்ம தலைவன பார்த்தாச்சு முழுசா. பார்த்ததுக்கப்புறம் அவன்கிட்ட அந்த பிளெஸ்ஸிங் அப்படியே வாங்கிட்டு நம்ம வந்து அப்படியே எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் வந்து திருப்பரப்பு. இங்க வந்து இத முடிச்சுட்டு நாங்க திருப்பரப்பு போகுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு முக்கியமான வேலை வந்து நாங்க வந்து சாப்பிடணும். ஏன்னா யாருமே சாப்பிடல. ஸோ அதுக்கு போறதுக்கு கேப்ல ஒரு ஹோட்டல்ல வந்து நாங்க வந்து சாப்பிட்டோம். இருந்துச்சு ஓரளவு பெட்டரா இருந்துச்சு. கொஞ்சம் இந்த நாகர்கோவில், கன்னியாகுமரி, கேரளா சைட்லாம் கொஞ்சம் சாப்பாடுலாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணா நல்லாயிருக்கும். காசு குடுத்து சாப்பிட்றோம். ஒரு நயா பைசாக்கு பிரயோஜனமே இல்ல. திருநெல்வேலியில ஒரு சின்ன திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த சைட்லலாம் வந்து ஒரு சின்ன பெட்டி கடையில சாப்பிட்டா கூட நல்லா காரம் சாரமா சூப்பரா இருக்கும். பட் இங்கலாம் வந்து அந்த இதுவே இல்லாத மாரி இருந்தது. அதில ஒரு ஃப்ரெண்ட் வேற, அந்த தோசை வந்து ரொம்ப புளிப்பா இருந்தது. "வேற ஏதாவது வேணுமாடா?" அப்படின்னு சொல்லி கேட்டா,
ஊறுகாய் இருந்தால் கூட தொட்டுக்கிட்டே சாப்பிட்டுக்கலாம் அந்த தோசையை அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அவ்வளோ புளிப்பாக இருந்தது. எனிவே அந்த ஃபன்னுலேயும் அந்த ஒரு கஷ்டமான ஒரு மூமெண்ட்டையும் ஹாப்பியாக அப்படியே எடுத்துட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணி திருப்பரப்புக்கு வந்தாச்சு. திருப்பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் குளித்தோம். ஆனால் அங்கே வந்து வீடியோஸ் எதுவும் பெருசாக எடுக்கல. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அண்ட் திருப்பரப்பில் குளித்ததுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. ஸோ அதில் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். நல்லா ஜாலியாக வந்து அங்கே சும்மா நாங்கள் ஃபன் பண்ணிவிட்டு தள்ளி விட்டு தண்ணி இது பண்ணி சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. திருப்பரப்புக்கு வந்து நான் காலேஜ் படிக்கிற டைம், ஹாஸ்டலில் படிக்கிற டைம் வந்து நாங்கள் கன்னியாகுமரியிலே நாகர்கோயிலில் தான் படித்தேன். அதனால் இந்த மாத்தூர் தொட்டிப்பாலம், கன்னியாகுமரி, அப்புறம் வந்து திருப்பரப்பு இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 டைம் போயிருப்பேன். ஆனால் அந்த 50 டைம் இருந்த ஃபீலிங்ஸை விட இந்த வாட்டி நான் ஒரு டைம் என் ஃப்ரெண்ட்ஸு கூட போகும்போது அது அப்படியே பீக் லெவலில் அடிச்சிக்கிச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த லெவலில் ஹாப்பியாக இருந்தேன். ஆக்சுவலி 50 டைம் போயிருக்கேன். அந்த இடத்துல ஸ்விம்மிங் பூல் இருக்கிறதே எனக்கு வந்து தெரியாது. ஆனால் பட் இந்த தடவை வந்து நாங்கள் அங்கே போயிட்டு அது ரொம்ப 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 ஹாப்பியஸ்ட் ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. அந்த திருப்பரப்புலலாம் ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம போய் குளிக்கிறது, அதுவும் போவேன் ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி குளிச்சுட்டு அப்படியே வர்றது தான். பட் இது வந்து ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு ½ அ டே அங்கேயே வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு. கண்டிப்பாக நான் வந்து இந்த வீடியோ சேனலில் அப்லோட் பண்ணுறதுனால என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுவேன். அவங்க தவிர வேறு ஏதாவது கண்டிப்பாக பார்ப்பீங்க என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ். பார்க்கும்போது உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் கனெக்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க. அப்படி ட்ரிப் போயிட்டு வரலனாலும் பரவாயில்ல, ஒரு கனெக்ட்லேயே இருந்துக்கோங்க. அது ஒரு விதமான ஃபீல். அது வந்து இருக்கும்போது அறிவு தெரியாது. கரெக்டான Make a U-turn, then turn left onto Thiruvata, Tiruparapu Road. ஸோ நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணினேன் அங்கே குளித்தது, ஸ்விம்மிங் பூலில் இருக்கும்போது வீடியோ எடுத்தது. எடுக்கலை அது எதுவுமே. ஆக்சுவலி அந்த வீடியோஸ்லாம் இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து பேக் எல்லாமே ஒரு இடத்துல வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் குளிக்க கிளம்புனோம். ஆஃப்டர் தட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் நாங்கள் வந்து எடுத்ததுனால ஃபோட்டோ மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுது. ஸோ அதே எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அங்கே குளிக்கும்போது அந்த மாதிரி அப்போல்லாம் எடுத்திருந்தோம் அப்படின்னா இன்னும் அதுவும் ஒரு மெமரபிளான ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, பரவாயில்ல, ஃபோனில் மெமரபிள் ஆகலைனாலும் நம்மளோட மைண்ட் அண்ட் ஹார்ட்டில் வந்து அது ரொம்பவே ஸ்டோர் ஆகியிருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியஸ்ட்டாக வந்து ஃபீல் பண்ணோம். ஸோ திருப்பரப்பில் வந்து குளிச்சுட்டு அப்படியே வந்து மாத்தூர் தொட்டிப்பாலத்துக்கு வந்தோம். ஆக்சுவலி வந்து அங்கே போகும்போது கொஞ்சம் வெயில் அண்ட் வந்து பசி இந்த ரெண்டுமே இருந்ததுனால யாருமே மேக்ஸிமம் மாட்டுக்கு இறங்கலை. நாங்கள் ஒரு 4-5 பேர் மட்டும் இறங்கி வந்துட்டு, ஏன்னா நம்ம வந்துட்டு அந்த ஸ்பேஸ் பார்க்கணும்ல. பட் இங்கே கீழே குளிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்ட்டு. அதனால் இறங்கி வந்துட்டு அப்படியே கீழே ஒரு சும்மா கால் நினச்சிட்டு ஃபோட்டோஸ் அண்டு கொஞ்சம் அப்படின்னு அதுக்கப்புறம் திரும்ப வந்து நாங்கள் நெக்ஸ்ட் பிளேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஹாஸ்டல். ஸோ எங்கள் அம்மா வந்து என்கிட்ட சொல்லி அனுப்புனது என்னென்னா, பசங்கக்கிட்ட நீ பேசவே கூடாது அப்படின்றதுனாலையும், அண்ட் எங்கள் அப்பா சம்டைம்ஸ் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு சில பிஹேவியர்ஸ் பண்ணதுனாலையும் பாய்ஸ் கண்டாலே எனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. அண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் வந்து நான் ரொம்ப மிங்கிள் ஆக மாட்டேன் யாரு கூடயுமே. ஜஸ்ட் லைக் தட் பேசுவேன், அவ்வளோதான். எங்கள் அம்மா சொன்னது பசங்கக்கிட்ட யார்கிட்டையும் பேசக்கூடாது. என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணினதே வந்து எப்படின்னா அதுதான்,
பசங்க யார்கிட்டயும் பேசக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் காலேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு சுய புத்தி இருக்குல்ல, அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஆணும் பெண்ணும் பழகுனா அது வந்து கண்டிப்பாக தப்பான விஷயத்தில் தான் முடியணும் அப்படின்றது இல்லாமல் அதையும் தாண்டி ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே போய் ப்ரூவ் ஆன் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போது இந்த கிளிக்ஸ் அண்ட் இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போதுமே அப்படி தான் ஃபீல் ஆச்சு. இதே இது இட் மேபி நான் வந்து நான் இன்னும் பழைய மாதிரியே இருந்திருந்தேன் அப்படின்னா நான் அப்படியே தான் இருந்திருப்பேன். இதெல்லாம் சில பேர் பார்க்குறவங்களுக்கு இது என்ன இந்த இவங்கெல்லாம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் போகிறாங்க அப்படின்ட்டு. அப்படி இல்லை, அதெல்லாம் வந்து ஒரு தனி ஃபீல். எல்லாருக்குமே வந்து ஒரு லிமிட்டுன்னு இருக்குது. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குமே அதை நாங்கள் வந்து அப்படியே கீப்பப் பண்ணிவிட்டு ஜாலியாக ஹாப்பியாக நாங்களாக போயிட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து நாங்கள் போயிட்டுருந்தோம். பர்சனலி வந்து இந்த ட்ரிப் பிளான் பண்ணதுனால எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருக்கணும் அப்படின்றதும் என் மனசுக்குள்ளே இருந்ததுனால ஃபைனலாக வந்ததுக்கப்புறம் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எனக்கு மட்டும் நான் பிளான் போட்டதுனால எனக்கு மட்டும் பிடிச்சிருக்கணுன்றதை காட்டிலும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணுன்றதுனால சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து யோசித்து எல்லாருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அஃபர்டபுளாக இருக்கணும். அண்ட் பேபிஸும் வராங்க, கேர்ள்ஸும் போகிறோம். எல்லார் ஹெல்த்துக்கும் இது வந்து செட் ஆகணுன்ற மாதிரி போனோம். ஸோ அங்கேயும் மாத்தூர் தொட்டிப்பாலத்துக்கும் போயிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்த பிளேஸ் தான் வந்து கோவளம் பீச். ஸோ அதுவும் சூப்பரான ஒரு பீச் தான். நம்ம நினைக்கலாம் கன்னியாகுமரியும் பீச் தான், கோவளமும் பீச் தான், எல்லாமே பீச் தான், பீச் திருச்செந்தூர்லேயே இருக்குன்ட்டு. ஆனால் ஒரு பிளேஸ்லேயும் ஒரு மூமெண்ட் நம்மளுக்கு இருக்கும், ஒரு மெமரிஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் வந்து இந்த பீச்சும் இருந்தது. பர்சனலி நிறைய கலாய்ப்புகள், நிறைய பார்க்குறது விஷயங்கள் இதை வச்சு கலாய்ச்சிட்டு அண்ட் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கேயும் வந்து சும்மா அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட நம்ம வந்து சும்மா ஒரு கடைக்கு போனாலே அது ஹாப்பி தானே. அதுவும் இந்த மாதிரி 2 டேஸ் ட்ரிப்ஸ் நம்மளுக்கு அதுவும் இன்னும் ரொம்ப ஹாப்பியாக தானே இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கோவளம் பீச்சுக்கும் போயிருந்தோம். இது வந்து ஆக்சுவலி என்னென்னா ஆப்போசிட் சைட்லேருந்து பயங்கர வெயில். நாங்கள் வந்து ஈவினிங்காக போயிருந்ததுனால ஸோ அது கொஞ்சம் டிஸப்பாயின்ட்மெண்ட்டாக இருந்தது. மற்றபடி வந்து ஓகே. மேலே வந்து அந்த லைட் ஹவுஸுக்கு போனால் அது தனி சார்ஜபிள். நாங்கள் அங்கெல்லாம் போகலை. கீழே மட்டும் போயிட்டு கால் மட்டும் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபன்னியான மூமெண்ட்டு அங்கே இந்த சன்பாத் எடுத்துப்பாங்கள்ல அந்த இது எல்லாமே இருந்தது. அதுக்கு வந்து 150 அரௌண்ட் 250 சம்திங் எனக்கு தெரியல, அது வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இதுக்கு நாங்கள் சும்மாவே தரையிலே படுத்துப்போம் அந்த மாதிரி கலாய்ச்சிட்டு சில வார்த்தைகள் எல்லாம் நம்ம வந்து பேசிட்டு அந்த மாதிரி அதுவும் ஒரு க்யூட்டான ஒரு மூமெண்ட் தானே. அந்த மாதிரி அங்கேயும் கொஞ்சம் ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இதுவும் நம்ம பிளானில் இருந்த பிளேஸ் தான். ஸோ அங்கேருந்து டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்மளும் மூவ் ஆன் பண்ணி வந்தாச்சு அங்கேருந்து அடுத்த பிளேஸ்க்கு. இதில் ஒரு க்யூட்டான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நாங்கள் வந்து ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி வந்து ஒரு நாள் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு டைம் கிடைக்காதனால அண்ட் ரொம்ப அன்டைம் ஆயிடுச்சுனால நாங்கள் திரும்ப அதே ரூம் புக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த ரூம் புக் பண்ணோம்ல அந்த ஓனராக இருக்கட்டும் அண்ட் நாங்கள் ஹோட்டலில் சாப்பிடும்போதா இருக்கட்டும் மற்ற இடத்துல எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக போய் சாப்பிடும்போது அவங்க வந்து கேட்கும்போது ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் எல்லாம் ஆஃப்டர் 10 இயர்ஸ் வந்து மீட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ். ஸோ அது வந்து பாருங்களேன், இந்த பாண்டிங் இந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிங் வந்து நம்மளையும் தாண்டி மற்றவங்களுக்கும் அது வந்து ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல் கொடுக்கும். அவங்களே சொன்னாங்க நீங்களாம் ரொம்ப லக்கி அப்படின்ற மாதிரி. என்னோட ஒரு ஆசை என்னென்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இது வந்து ரொம்ப லைஃப் லாங் இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து இதே மாதிரி நம்ம அடிக்கடி மீட் பண்ணிக்கணும், நிறைய மெமரிஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் ஃபைனலாக நம்ம வந்து ஒன்று சேர்ந்துக்கணும், நிறைய பிளேஸஸ்க்கு போகணும், நிறைய ஏன்னா யூனோ வாட் நம்மளுக்கு தெரியாது நம்ம வந்து எவ்வளோ நாள் இருக்க போகிறோம், எப்போ எப்படி அப்படின்றது. ஸோ முடிஞ்ச அளவு நம்மளோட ஃபேமிலி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம இருப்போம். ஒர்க்கு எனஃப் ஓகே ஒர்க் பண்ணணும், ஆனால் நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காகவும் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அது இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இதை வந்து பிளான் பண்ணியிருந்தோம். எல்லாருமே ஃபீல் பண்ணதும் அதுதான். 6 மந்த் ஆர் 7 மந்த்துக்கு ஒன்ஸ் கண்டிப்பாக இனிமேல் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கேரளா.
அங்கே பார்த்தீங்கன்னா, நெறைய வெள்ளைக்காரங்கலாம் இருந்திருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து நாங்க வந்து நல்லா கலாய்ச்சு, ஃபன் பண்ணிட்டு அண்ட் அங்கே நெறைய ஷாப்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெஸ் கோட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும்ல. சன் பாத் எடுக்கிற மாதிரி. அதெல்லாம் வச்சு நாங்க போட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கலாய்ச்சு, ஃபன் பண்ணி ஒரே ஃபன்னா போச்சு எங்களுக்கு. ஸோ இது வந்து கேரளா. அ அதுக்கப்புறம் இங்கே முடிச்சதுக்கப்புறம் வந்து சங்குமுகம் பீச். இங்கே வந்து பீச் நல்லாயிருக்கும். நெறைய பெரிய பெரிய ஷாப் இருக்கும். சங்குமுகம் பீச்சில் வந்து அது டிஃப்ரெண்ட்டா இருந்தது. ஒவ்வொரு பீச்சுக்குமே வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டா இருந்தது. ஏன்னா, இது இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த சன் பாத் எடுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. பிகாஸ் மார்னிங் அண்டு ஈவினிங் வந்து இந்த சன்லைட் டைரெக்ட்டா வருன்றதுனால இங்கே வச்சுருக்காங்க. ஆனா கோவளம் பீச்சில் வந்து அது இல்ல. ஷாப்ஸ் வந்து நெறைய இருந்தது. அது கொஞ்சம் நல்ல நிழலா இருக்கக்கூடிய ஐ மீன் எப்படின்னா, அங்கே வந்து மரங்களுமே இருந்தது. பட் இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு சைடில் மட்டும் தான் இருக்கு. பட் அந்த சங்குமுகம் பீச்சில் வந்து அங்கங்கே மரங்களுமே வச்சுருந்தாங்க. மரங்கள் வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஒரு ஷாப் ஏரியா இருக்கும்ல, மார்க்கெட் பிளேஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்து அதுக்குள்ளே கடல் இருந்தது. நெறைய ஷாப்ஸ் இருந்தது. சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டான ஃபுட் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அங்கே ரொம்ப டச்சிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, பெட்ஸை வந்து ஃப்ரீயாவே அடாப்ட் பண்ணுறதுக்கு அதில் வந்து ஸ்டார்ட்டிங்லேயே என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களோட நம்பர் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களில் யாருக்காவது வந்து இந்த பெட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக அடாப்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா, அவங்களோட நம்பர் வேணுன்னா சொல்லுங்கள், நான் வந்து தரேன். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நேரில் போகலான்னு நினைக்கிறீங்க, இல்லை நியர்பையில் நீங்கள் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா, தாராளமாக நீங்கள் வந்து போய் அதை வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் வந்து ரொம்ப லாங்லேருந்து வர்றதுனால எங்களோட ரூம்லேயும் பெட்ஸ் வந்து அலோவ் கிடையாது. ஸோ அது எல்லாமே யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் அவங்க நம்பர் இருக்குது, ஹோம் டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா எனக்கு பெட்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் பார்த்துட்டு அப்புறம் வந்து அங்கேயும் நிறைய சாப்பிட்டுட்டு, இங்கே ஒரு மெமரிஸ் கிடச்சிதுன்னா, அங்கே ஒரு மெமரி கிடச்சிது. அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. காதல், கல்யாணம், அதான் அந்த லவ்வு, மேரேஜ், வாட்டெவர் வேறு எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அங்கே வந்து நம்மளோட உடை, நம்மளோட அழகு, நம்மளோட பேக்ரவுண்ட் இது எல்லாமே கண்டிப்பாக பார்ப்பாங்க. லவ் பண்ணாலுமே நம்ம வந்து ஓகே அந்த க்யூட்னஸ் நம்ம க்யூட்டாக இருக்க சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அங்கே வந்து அந்த க்யூட்னஸ், அழகு இதை பற்றி பேசப்படும். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பில் மட்டும்தான் அந்த இதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. அந்த இதுக்கு எதுக்குமே கிடையாது. எல்லாருமே ஈக்குவல் தான். கலராக இருந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் சரி, இப்படி இருந்தாலும் சரி, எல்லாரும் ஈக்குவல் தான் அப்படின்ற ஒரு மனப்பான்மை. அப்படி தான் நான் வந்து நான் வந்து அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரிலேஷன்ஷிப்னால் அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் நான் நினைக்கிறேன். எனிவே இதுதான் வந்து அந்த கோவளம் பீச். நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த சைட்லலாம் வந்து மரம் எல்லாமே இருக்கா. இந்த சைட்லேயே இருந்தது. நான் வந்து கிளியராக நோட் பண்ணேன். ஒவ்வொரு பீச்சுக்குமே வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கன்னியாகுமரியில் நிறைய கடைகள் இருக்கும் அண்ட் அங்கே கோயில் இருக்கும், சிலைகள் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். மண்டபங்கள் நிறைய இருக்கும். காந்தி மண்டபம் அந்த மாதிரி நிறைய பிளேசஸ் உண்டு. இது வந்து சங்குமுகம் பீச்சில் வந்து அந்த அங்கே உங்களுக்கு அங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்கும். சங்குக்குள்ளே ஒரு ஒரு உமனோட ஒரு ஸ்டாச்சு இருக்கும். அதில் வந்து அதுதான் சங்குமுகம் பீச் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியுங்க. இது வந்து ஆக்சுவலி மெயின் ரோடு. அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த பீச் வந்து இருக்குது. கன்னியாகுமரி பீச் வந்து அந்த பக்கத்துலேயும் இந்த பக்கத்து வழியாகவும் மெயின் ரோடு வரும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அங்கே போயிட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு அப்புறம் வந்து அந்த பாவு பஜ்ஜா அது சாப்பிட்டோம். அண்ட் எல்லாருமே அந்த ஈவினிங் டைமில் அந்த ஸ்நாக்கி மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப நாங்கள் கிளம்பியாச்சு. இது சாப்பிட்டதுக்கப்புறம் இனிமேல் வந்து டைரெக்டாக நாங்கள் போகிறது வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்த அந்த ரூமுக்கு. இதிலேருந்து ரூமுக்கே வந்து கொஞ்சம் பக்கத்தில் தான். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போயாச்சு. அங்கே போயிட்டு நாங்கள் வந்து ஓரளவு ரெஸ்ட் எடுத்தாச்சு. ரெஸ்ட் எடுத்து நாங்கள் வந்து இங்கேருந்து போகும்போதே ரெடிமேட் சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், கேஸு, அப்புறம் அடுப்பு, என்னென்ன திங்ஸ்லாம் அந்த பாத்திரம் என்னென்னலாம் தேவைப்படுமோ அது எல்லாமே வாங்கிட்டு போயிட்டோம். ஏன்னா கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்கணும். எல்லார்கிட்டேயும் எல்லா டைமும் காசு இருக்காதுல்ல. ஸோ ஃபுட்டு இந்த மாதிரி மேனேஜ் பண்ணணுன்றதுனால மேக்ஸிமம் நாங்கள் வந்து கொண்டு போயிட்டோம். தண்ணி இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து எங்களோடது தான். ஆனால் அங்கே ரூம்லேயுமே எல்லாமே இருந்தது. ரூம் வந்து பர்சனலி அந்த ரூம் வந்து எங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அதாவது வெளியே போய் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணணும். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. பட் எனக்கு வந்து
ஒரு கூட்டு குடும்பமாக எப்படி இருப்போம் அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து கொடுத்தது. ஆக்சுவலி அங்கே போனோம் அண்ட் போன அன்னைக்கே வந்து அங்கே மழையும் கூட. அங்கேயும் நல்லா ஸ்டே பண்ணிவிட்டு பீஸ்ஃபுல்லாக நல்லா தூங்கிட்டு நிறைய கதைகள் பேசிட்டு விடிய விடிய தூங்காமல் நிறைய கதைகள் பேசிட்டு நிறைய ஃபன்னியான மூமெண்ட் ஃபன்னியான ஃபைட்ஸு இந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இங்கேருந்து வந்து நாங்கள் எங்கள் ரூமில் இருந்து பொன்முடிக்கு வந்து கிளம்புனோம். பொன்முடி தான் வந்து ஒரு ஹில்ஸ் ஏரியா மாதிரி, ஹில் ஸ்டேஷன் மாதிரி. இது எல்லாமே எல்லோரும் தூங்குறப்போ அப்புறம் சமைக்கிறப்போ அப்பப்போ எடுத்த கிளிக்ஸ் எல்லாமே இதை விலாகு கூட அப்படியே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பிரியாணி சமைச்சிருந்தோம். பிரியாணி சமைச்சு வச்சுட்டு நம்ம எடுத்து கொண்டு போயிடலாம். அங்கேயே பக்கத்துலேயே ஒரு கடை உண்டு. அங்கே வந்து சிக்கன் வந்து வாங்கியிருந்தோம். நம்ம இங்கே கிடைக்கிற மாதிரி இல்லை. அங்கே வந்து ஃப்ரீஸ் பண்ணி பாக்கெட் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அந்த வெளிநாட்டிலலாம் கிடைக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்தது. அது ஓகே, அது வாங்கி தான் வந்து நாங்கள் சமைச்சிருந்தோம். பிரியாணி சமைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே வேனில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் சப்பாத்தியும் போட்டு வச்சுக்கிட்டோம். பொன்முடிக்கு வந்து கிளம்பியிருந்தோம். கிட்டத்தட்ட ரூம்லேருந்து பொன்முடிக்கு போகிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப டைம் ஆகிருச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து போயிட்டுருந்தோம். ஸோ இப்போ நாங்கள் பண்ணின அந்த மிஸ்டேக் என்னென்னா, பொன்முடிக்கு போகிறதுக்கு முன்னாடி 2-3 பிளேசஸ் வந்து சுற்றிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி பொன்முடிக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இந்த கேரளாவில் ஒரு ஜூ உண்டு பார்த்திங்களா, அந்த ஜூக்கு வந்து நாங்கள் போனோம். ஜூக்கு போயிட்டு அங்கேயே வந்து எங்களுக்கு ஆஃப் அ டேக்கு மேலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2:00 மேலே ஆயிடுச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து பொன்முடிக்கு வந்து போயிருந்தோம். அந்த ஜூவில் டைம் ஆனது எதுக்குன்னா, ஒரு 4 பேர் அந்த 4 பேர் வந்து எங்கே பார்த்தோ போயிட்டாங்க. அவங்க வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க வந்ததுக்கப்புறம் மழை வேறு பெஞ்சிட்டே இருந்தது. அதுவும் சூப்பரான ஒரு மெமரிஸ் கைஸ். அந்த ஜூவில் மழையில் நனைஞ்சிட்டே வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம். அது வந்து ஒரு சூப்பராக ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுதான், ரூம்லேருந்து இன்றைக்கி வெக்கேட் பண்ணணும். வெக்கேட் பண்ணதுக்கப்புறம் ஜூ ப்ளஸ் இன்னொரு 2 இடத்துக்கு போயிட்டு பொன்முடிக்கு போயிட்டு ரிட்டன் அப்படியே வீட்டுக்கு டைரெக்டாக கிளம்பிடலான்னு தான் பிளான். அப்படி தான் பிளான் பண்ணோம். அந்த மாதிரி தான் ரூம்லேருந்து வெக்கேட் பண்ணியாச்சு. நாங்கள் வெக்கேட் பண்ணினதுக்கப்புறம் பொன்முடிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜூக்கு போனோமா, ஜூக்கு போன அந்த கிளிக்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பொன்முடி போகிறதுக்கு எங்களுக்கு 4 மணிக்கு அங்கே க்ளோஸ் ஆயிரும். ஆனால் நாங்கள் அங்கே போனது வந்து 5 மணி. எங்களுக்கு அங்கே இருக்க போலீஸு அவங்களாம் வந்து விடலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசினோம், இப்படி தூத்துக்குடி திருநெல்வேலியிலேருந்து வரோம் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணோம். அங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நிறைய டான்ஸ் பண்ணோம். நல்லா அங்கேயுமே அந்த கிளிப்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். நல்லா அந்த ஹில்ஸ்குள்ளே அந்த பனிமூட்டமாக அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பட் இந்த நைட்டு வந்து ஸ்டே பண்ணிவிட்டு இந்த காலையிலைக்கு முன்னாடியே 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருமே இப்போ கமிட்மெண்ட்டில் இருக்கோம். ஐ மீன் ஒர்க்கில் இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப்பு, கொஞ்சம் பேர் அப்படி இப்படின்னு பிஸ்னஸ்ஸு அப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் வந்து விட்டுட்டு வந்திருக்கோமா. ஸோ அவங்க எமர்ஜென்சி போகணுன்றதுனால அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. மீதி இருக்கிற நாங்கள் எல்லாருமே வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கோம். ஆனால் எங்களுக்கு அந்த ஜூலேயே வந்து டைம் ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு. 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பொன்முடிக்கு போனோம். அதனால் இன்னொரு பிளானில் இருந்த ஒரு ஃபால்ஸும் ப்ளஸ் இந்த போட்டிங் போகிற மாதிரி ஒரு பிளேஸ், இந்த 2 பிளேஸ் வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி திருப்பரப்பும் மாத்தூர் தொட்டிப்பாலமும் அங்கேருந்து வரும்போது பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ண பிளான் தான். பட் டிரைவர் சார் வந்து இப்படி பார்த்துட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்ததுனால நாங்கள் வந்து அப்படியே கிளம்பியாச்சு. ஃபைனலி அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்து ட்ரிவாண்ட்ரம் ஜூக்கும் வந்தாச்சு. ஜூக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த கிளிக்ஸ் எல்லாம் அங்கே வச்சு எடுத்தது தான். அங்கே வச்சு எடுத்துட்டு இப்போ தான் வந்து மிஸ் ஆகிட்டாங்க ஒரு 4 பசங்க, பரதேசி பசங்க. அங்கே வச்சு பயங்கர டிஷ்யூமாக தான் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து
போயாச்சு உள்ளேயுமே. அங்கே வந்து டிக்கெட்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் இந்த ஜூக்குள்ளே என்டர் ஆகும்போது மழையெல்லாம் வரலை. மழை வர மாதிரி இருந்தது. பட் டக்குன்னு வரும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. நாங்கள் வந்து வேனை விட்டு இறங்கி உள்ளே கொஞ்சம் போயிட்டு அங்கே டிக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த 4 பேருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோமா, அந்த கேப்பில் வந்து மழை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த ரெயின் கோட் மாதிரி இருந்ததில்ல, அது எல்லாமே வந்து வாங்கிக்கிட்டோம், அந்த 4 பேரை தவிர. ஸோ வாங்கிட்டு, ஏன்னா இதுக்கப்புறம் பொன்முடிக்கும் போக வேண்டியது இருக்குது, அங்கே வந்து தேவைப்படும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சே வந்து வாங்கிட்டோம். இதுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து ஜூக்கு தனியாகவும் மியூசியத்துக்கு தனியாகவும் அண்டு இன்னொரு பிளேஸுமே இருந்தது. அதுக்கும் தனித்தனியாக நம்ம வந்து டிக்கெட் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். இந்த ஃபிஷ்ஷு அக்வாரியம் ரிலேட்டடாகவும். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இப்போ நாங்கள் போனது வந்து அந்த ஜூ மட்டும்தான். அதுக்கு மட்டும்தான் அமௌண்ட்டு பே பண்ணி இது பண்ணோம். வெளியே தான் அதுக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ அங்கே எடுத்தால் எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா, நான் உள்ளே தனித்தனியாக இது வந்து பேமெண்ட் பண்ணணும். அந்த பாம்பு அந்த மாதிரி இருந்தது, அதுக்கு மட்டும் பேமெண்ட் கிடையாது. அது ஜூ அந்த லிஸ்ட்டில் தான் வந்து வந்திருந்தது. இதுக்கு வந்து நான் 10th படிக்கும்போது எங்கள் ஸ்கூல்லேருந்து வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்திருக்கோம். இந்த ஜூக்கு வந்து நாங்கள் பார்க்குறதுக்கு வந்து வந்திருக்கோம். ஆனால் அப்போது வந்து பார்த்துருக்கேன், எல்லாமே நேரில் ஆல்ரெடி பார்த்தது தான். பட் திரும்ப நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது அப்போது ஆல்ரெடி ஸ்கூல் டைமில் போன எக்ஸ்பீரியன்ஸை விட இப்போ வந்து எனக்கு ரொம்ப லவ்லியாக ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்கும்போது அது இன்னும் ஹாப்பியஸ்ட் ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. அப்போது வந்து நம்ம ஜஸ்ட்டு பார்ப்போம், ஃபஸ்ட்டு ஆச்சரியமாக பார்க்குறது மட்டும்தான் தெரியும் 10th படிக்கும்போது. அந்தளவு எனக்கு பெரிய இது இல்லை. பட் இப்போது வந்து அங்கே என்ன நடக்குது, அது என்ன அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசி அதுக்கு ஏதாவது ஃபன்னாக கமெண்ட் பண்ணி அந்த மாதிரி இது பண்ணும்போது இன்னமுமே வந்து ரொம்ப ஜாலியாக ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக வந்து இருந்தது. அப்படி தான் வந்து இந்த ஜூ ஃபுல்லாகவே உள்ளுக்கு போனோடனேமும் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிது. ரெயின் கோட்லேருந்து ஃபுல்லாக நனைஞ்சிட்டு கொஞ்சம் நனைஞ்சு கொஞ்சம் நனையாமல் அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து சுற்றணும். நல்லா இருந்தது ஃபுல்லாகவே. அப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம், வீடியோஸ் எடுத்தோம். அந்த மாதிரி இந்த வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. அதை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி எடுத்து பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி வந்து அந்த மலைன்னு கூட பார்க்காம வந்து நிறைய பேர் வந்து அங்கே லோக்கலில் இருந்தே, அது நியர்பையில் இருக்க லோக்கல்லேருந்து பீப்புள்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. வேனில் நாங்கள் மட்டும்தான் அந்த டைமில் வந்து போயிருந்தோம். நாங்கள் போய் இறங்குனதுக்கப்புறம் இன்னும் ஒரு கேங் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அதாவது வேறு ஒரு இதிலேருந்து இன்னொரு நம்ம டிஸ்ட்ரிக்கோ இல்லை ஸ்டேட்டுக்கோ நம்ம போயிட்டு சேம் டிஸ்ட்ரிக்கோ இல்லை ஸ்டேட்லேருந்து நம்ம பீப்புள்ஸை பார்க்கும்போது அது ஒரு தனி ஃபீலாக இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இப்போது இந்த வீடியோலாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. எல்லோரும் ஹாய் சொல்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் நான் வந்து ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுவே 44 நிமிஷம் வீடியோ இருக்குது. ரொம்ப லாங் வேணாம், 1.5 மணி நேரத்துக்கு மேலே இருந்ததுனால கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன். தேவையில்லாத வீடியோவும் டெலீட் பண்ணிவிட்டு மற்றபடி இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது ஒரு மெமரபுளாக இருக்கணும் அப்படின்றதுனால ஒரு வீடியோவாக வந்து நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கேயே வந்து எல்லாமே பார்க்குறதுக்கே எங்களுக்கு வந்து அரௌண்ட் 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பொன்முடி இங்கே தான் வந்து நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் பார்த்தீங்களா. வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மழை வேறு பெஞ்சது. அந்த ரெயின் கோட் வாங்குறது, மாட்டுறது, டிக்கெட் எடுக்கிறது, இதில் கொஞ்சம் டைம் வந்து இது பண்ணிட்டோம். டக்குன்னு போய் உள்ளே பார்த்துட்டு அண்ட் ரூம்லேருந்து நாங்கள் கிளம்புறதுக்குமே நல்ல டைம் எடுத்து கிளம்பணும். ஏன்னா பிரியாணி பண்ணி சமைச்சு எடுத்துகிட்டு தான் கொண்டு வந்திருந்தோம். அதனால் லேட் ஆயிடுச்சு. இன்கேஸ் நான் அதுவுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக அப்படியே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது எல்லாமே அங்கே வீடியோவாக எடுக்க முடியாதது ஃபோட்டோவாக எடுத்திருந்தேன். அதுதான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து பொன்முடி போகிறதுக்கு அப்படியே கிளம்பியாச்சு. அங்கே கிளம்புனதுக்கப்புறம் அங்கே ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டி அந்த பொன்முடின்ட்டு ஒரு போர்டு இருக்கும். ஸோ அங்கே வந்து நிப்பாட்டி அங்கே தான் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். ஓகேங்களா. அங்கே நாங்கள் வந்து இந்த தார்பாய் மாதிரி கொண்டு போயிருந்தோம். அதை வந்து அதில் உட்காந்து பிரியாணி நாங்கள் பண்ணி போன பிரியாணி வந்து சாப்பிட்டோம். அப்போ வந்து கிளிப்ஸ் எதுவும் இருக்குது. இங்கேயே வந்து நம்மளுக்கு மலைகள் வந்து ஏற ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் தள்ளி தான் வந்து அந்த பொன்முடி அப்படின்ற அந்த ஊர் போர்டு வரும்ல, அந்த போர்டு வந்து இருந்தது. நம்ம ஏரியாவில் வந்து எப்படி இந்த வேப்ப மரம், அப்புறம் வந்து
லைக் ஆலமரம் இந்த மாதிரி இதெல்லாம் சர்வசாதாரணமாக நிற்குமோ அதை மாதிரி அங்கே வந்து தென்னை மரம், அப்புறம் வந்து இந்த தேயிலை தோட்டம், அதுக்கப்புறம் அன்னாச்சி இது பண்ணுறது, வெற்றிலை இதெல்லாம் ரொம்ப காமனாக ரோட்டோரம் ஈஸியாக வந்து முளைச்சிருந்தது. அதெல்லாம் நான் வந்து பார்த்தேன். நம்ம இதுக்கும் அங்கேயும் ஐடென்டிஃபை அதே மாதிரி நாங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்ம ஏரியாக்குள்ளே அப்படி வரும்போது அப்படியே ஹீட்டு வெயில் அவ்வளோ வெயில் தெரிஞ்சுது. அங்கே வந்து வெயிலே அதிகமாக தெரியலை. அந்த ஜூலையும் சரி, நாங்கள் இருந்த அந்த ரெசார்ட் பக்கமும் சரி, இந்த பொன்முடிலையும் சரி வெயிலே வந்து தெரியலை. அவ்வளோ கூலிங்காக ரொம்ப நல்லா இருந்தது. மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது, பெய்யுதே நிற்கிது அந்த மாதிரி இருந்தது. அது ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு அது போகும்போது அது இன்னுமுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரூம்லேருந்து கிளம்புறதும் லேட்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஜூலையும் லேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு இடத்துல வந்து உட்காந்து சாப்பிட்டு போனோம்ல, அங்கேயும் வந்து டக்குன்னு சாப்பிட்டோமா போனோமா அப்படின்ட்டு இல்லை. நாங்கள் வந்து நிறைய பேசி அந்த மாதிரி ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லோரும் ஆஜராகி உட்காந்து சாப்பிட்றதுக்குள்ளே அதுவே வந்து நிறைய டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பொன்முடியில் வந்து ஒரு 4 இது வந்து ரவுண்ட் சுற்றிருப்போம். அந்த சுற்றி மேலே மலைக்கு கார்னருக்கு போனோம்ல, அதில் வந்து வேன் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்று அதில் ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு 1/2 hour 1 hour 1/2 hour இந்த மாதிரி அங்கங்கே ஸ்பெண்ட் பண்ணதுனால பொன்முடிக்கு வந்து எங்களுக்கு போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. 1 hour லேட்டாக தான் போனோம். பட் இந்த மாதிரி பேசினோம், இங்கே லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரோம், திருநெல்வேலியில் தூத்துக்குடியிலேருந்து வரோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணாங்க. ஆனால் அங்கே மேலே போனதுக்கப்புறம் அதுக்கு மேலே போவோம்ல, அங்கே வந்து விடலை. அங்கே ஒரு தாத்தா இருந்தார், விசில் அடிச்சுட்டே இருந்தார். நாங்கள் வந்து இது எடுத்துகிட்டு இருந்தோம், வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம், பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். ஆனால் வந்து அவர் விசில் அடிச்சுட்டே இருந்தது. இந்த பிளேஸ் தான், இங்கே நாங்கள் நிப்பாட்டுற இடத்துக்கு முன்னாடி இந்த இது தான் இருந்தது. அப்போ தான் நான் வீடியோவை எடுத்துருக்கேன். நான் சாப்பிட்டதை எடுக்க முடியல. நாங்கள் சாப்பிட்டதுக்கு கொஞ்சம் முன்னாடி இதில் தான் இந்த பொன்முடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாப் இருந்தது. இது நாங்கள் சாப்பிட்ட இடத்துல இருந்தே இவ்வளோ தூரத்தில் 42 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அப்போனா பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இப்படியே சுற்ற ஆரம்பித்தோம். இதில் சுற்றி போகிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துகிட்டு. ஆனால் சீரியஸ்லி ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ். இதில் வந்து எங்ககிட்ட வந்து பெருசாக மணி இல்லை. நாங்கள் வந்து பிளான் பண்ணது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றதுனாலையும், முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அது ஃபுல்லாகவே எங்களுக்கு வந்து நல்லாவே சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருந்தது. நாங்கள் சுற்றுறதா இருக்கட்டும், அண்ட் ஃபுட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. எந்த மனஸ்தாபமும் இல்லாமல் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணினோம். அதுபடி சூப்பராகவே முடிஞ்சது. அந்த பொன்முடி ஹில்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற அந்த வியூஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. மேலேருந்து கீழே பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வந்து இது வந்து வீடியோவில் பார்க்கும்போதோ இல்லை நான் பேசும்போதோ நான் சொல்லும்போதோ உங்களால் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. இஃப் இன்கேஸ் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டீமாக இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த பிளேஸ்க்கு வந்து நீங்கள் போயிட்டு வரலாம். ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பொன்முடிக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து மெயினாக நிறைய கடைங்கள்லாம் இருக்காது. அங்கே நம்ம போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த தண்ணி, அப்புறம் டீ காஃபி நீங்கள் இது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் வந்து ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் எப்போ மழை வரும் அந்த இதுவும் நம்மளால் சொல்ல முடியாதனால அந்த ரெயின் கோட் அந்த மாதிரியுமே வந்துட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நல்ல ட்ரைவ் பண்ண தெரிஞ்ச டிரைவராக வந்து வச்சு கூட்டிகிட்டு போங்க, எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க. அது மட்டும் கீப் அப் பண்ணிக்கோங்க. மற்றபடி எப்படி வேணாலும் நீங்கள் வந்து போகலாம். ரொம்ப ரெய்னி சீசனாக இருக்குனாலும் போக வேணாம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நாங்கள் போகும்போது ஓரளவு பெட்டர், அந்த மாதிரி மைல்டாக தான் இருந்தது. உங்களுக்கு பாருங்கள் வியூ வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கங்கே நிப்பாட்டி தான் வந்து போயிருந்தோம். உள்ளே போக எங்களுக்கு அவ்வளோ வைபு சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் ப்ளஸ் ரெயின், அதுக்கப்புறம் ட்ராவல், ஃப்ரெண்ட்ஸு, மியூசிக்கு, டான்ஸு, என்ஜாய்மெண்ட்டு இந்த மாதிரி இருக்கும்போது அது ஒரு ஃபீல் வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுங்க லைஃப்பில் ஒரு தடவையாச்சும் அட்லீஸ்ட்.
ஸோ அதுக்கப்புறம் அப்படியே மேலே போயிட்டுருக்கும்போது வண்டி கொஞ்சம் ரொம்ப ஹீட் ஆனதுனால கொஞ்சம் அங்கே வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். நாங்கள் போன டைமில் ரொம்ப க்ரௌட் இல்லை, ஆனால் நாங்கள் போயிருந்தப்போ இருந்த மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப அங்கேயுமே பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நல்லா வைபாக இருந்தது. ஸோ தட் நாங்கள் கொஞ்சம் நேரம் அதில் இங்கெல்லாம் இறங்கிக்கிட்டு அங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறத விட டக்குன்னு மேலே போயிருந்தா கூட எங்களுக்கு மேலே ஒரு கார்னரில் வந்துட்டு அலோவ் பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு ஏன்னா நாங்கள் எல்லாருமே உட்காந்தே தான் வரோமா, ஸோ கொஞ்சம் நின்றுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அப்பப்போ கிளிக்ஸு அண்டு ஃபோட்டோ வீடியோ இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு திரும்ப வந்து அப்படியே வந்து மூவ் ஆயாச்சு. அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் நாங்கள் கரெக்டாக போகிறோம். அங்கே வந்து நல்ல பனியும் பெய்யுது, மழையும் பெய்யுது. அதனால் ரெயின் கோட் வந்து வியர் பண்ணிட்டோம். ரெயின் கோட் வியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுறது என்ன, நம்ம வேனில் தானே போயிருக்கோம், வேன்லேயே பாட்டு போட்டு அந்த சாங் வச்சு டான்ஸ் ஆடிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரீல்ஸு அதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய மெமரிஸ் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வந்திருந்தோம். அந்த மாதிரி தான் இருந்தது. வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட கனெக்டில் நீங்கள் இருக்கீங்க, இல்லை வாட்டெவர் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட கனெக்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி நீங்கள் வந்து போயிட்டு வாங்க. அது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஃபைனலி வந்து எல்லோரும் இதுதான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இதில் எல்லாருமே இருக்கோம். அங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க. இந்த மாதிரி தான் வியூ இருந்தது. ஃபோனில் பார்க்குறக்கு ஒரு மாதிரி இருக்கும், நான் நேரில் பக்காவாக இருந்தது. மழை பெஞ்சிட்டு பனி அடிச்சிட்டு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த ட்ரிப் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நல்லபடியாக எல்லாருமே போயிட்டு நல்லபடியாக எல்லாருமே வந்தோம். அது வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் ஆச்சு. எனிவே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் கூட பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நீங்களும் இந்த மாதிரி ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து தாராளமாக வந்து பிளான் பண்ணி கிளம்புங்க. ஓகேங்களா? இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் என்னென்னா, நாங்கள் இங்கே வந்து பொன்முடியில் இருந்து திரும்ப கீழே இறங்குறதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா எல்லோரும் அவங்க பஸ் ஸ்டாப்பு போகிறதுக்கு இங்கே நேட்டிவ் திருநெல்வேலி தூத்துக்குடி வர்றதுக்கு ரொம்ப அன்டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நாங்கள் இதுக்கு முந்தின நாள் ரூம் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம்ல, அதே ரூம் வந்து திரும்ப ரீபுக் பண்ணி 5000 பே பண்ணி திரும்ப அதே ரூமுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். அந்த ஒரு நாள் நைட், அதாவது சண்டே நைட்டும் ஸ்டே பண்ணோம். அதாவது வெள்ளிக்கிழமை ஈவினிங் நாங்கள் வந்து கிளம்புனோம், சனிக்கிழமை நைட் வந்து ஸ்டே பண்ணோம். அண்டு சண்டே ஈவினிங் கிளம்பி அப்படியே நைட் வீட்டுக்கு வந்துடலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் பட் முடியலை. சண்டே நைட்டும் அங்கே ஸ்டே பண்ணணும். அண்ட் மண்டே காலையில் ஒரு 11:30க்கு வந்து ட்ராவல் ரூமில் எந்திச்சி கிளம்ப ஆரம்பித்தோம். ஈவினிங் ஆயிடுச்சு எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே. எங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு தான் மற்ற இடத்துக்கு மற்றவங்கள கூப்பிட்டு போகணும். எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே வந்து ஒரு 4 மணி 5 மணி அந்த மாதிரி ஆயிடுச்சு. மற்றவங்க எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கே டைம் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப தூரம். அண்ட் நாங்கள் வந்து நிறைய வேன்லேயும் ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு, இதில் முக்கியமான விஷயம் வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா சேஃபாக போயிட்டு வர்றது தான். அந்த மாதிரி வந்து சேஃபாக போயிட்டு வர்றது, இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டோம் அப்படிங்கும்போது அது ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல் தான். நிறைய மெமரிஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். நிறைய இந்த மாதிரி ஃபன்னியான மூமெண்ட்ஸ் அண்டு ரீல்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்தோம். எனவே எல்லாருமே வந்துட்டு ஹாப்பியாக போயிட்டு வந்துட்டோம். அடுத்து நெக்ஸ்ட்டு ட்ரிப் வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அப்போயும் போயிட்டு வந்துடலாம். அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு விலாகாக நான் வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் வரைக்கும் உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் கனெக்டில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஊர் அண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நேம்ஸ்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த பிளேஸ்க்கு அங்கே தான் வந்து அந்த வரையாடு மாதிரி ஒன்று உண்டு. ஸோ அங்கே தான் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த மலை இருக்கு இல்லையா, அங்கே போகலான்னு போனோம். அங்கே போலீஸ்லாம் நிற்காங்க பாருங்கள், அவங்க வந்து டைம் ஆயிடுச்சு கிளம்புங்க அப்படி சொன்னாங்க. நாங்கள் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் 2 செக் போஸ்ட்டில் வந்து விட்டாங்கல்ல, அப்போது இங்கேயும் வந்து விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோம். ஆனால் அந்த சார் என்னென்னா இது வந்து கேரளா போலீஸ் ஆனும் அப்படின்னு சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அங்கே எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே வந்து ரிட்டன் வர ஆரம்பித்தாச்சு. ரிட்டன் வந்ததுக்கப்புறமும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பாட்டு போட்டு கொஞ்சம் ரோட்லேயே அப்படியே டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து வந்தோம்.
ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ரூமுக்கும் கிளம்பியாச்சு. ரூமுக்கு போயிட்டும் ஆஸ் யூஷுவல் சப்பாத்தி ரெடிமேட் கொண்டு போயிருந்ததுனால சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுட்டு கிரேவி வந்து வாங்கியிருந்தோம் கடையிலேயே. 2000 ஆச்சு கிரேவிக்கு மட்டுமே. அதுவும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இது வந்து மண்டே மார்னிங் எடுத்த கிளிக்ஸ் எல்லாமே. ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து அப்படியே ரிட்டன் வர்றப்போ எடுத்த கிளிக்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ அப்படியே எல்லாருமே வந்து கிளம்பிட்டு கொஞ்சம் ஆட்டம் பாட்டம் எல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து வந்தோம். நல்லா இருந்தது. என்னதான் இருந்தாலும் நம்ம வரும்போது அந்த ஒரு சேட்னஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. பட் நம்ம நிறைய மெமரிஸ் எல்லாமே இருக்கும்போது அது ஒரு ஹாப்பியான ஒரு ஜேர்னியாக தான் முடிஞ்சுது. இப்போ போன ஃப்ரெண்ட்ஸை விட நெக்ஸ்ட்டு ட்ரிப்பில் இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் அந்த ட்ரிப்புமே இதை மாதிரி நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும் அப்படின்றதையுமே வந்துட்டு நான் நம்புகிறேன். எனவே ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வந்து சீக்கிரமாக பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச்.